தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய காலை தியானத்திற்காக நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து சொல்லப்பட்ட சில எச்சரிப்புகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பொதுவாக இந்த நீதிமொழிகள் இந்த புத்தகத்தை 4 நபர்கள் எழுதியிருப்பதாக தகவல்கள் நாம் அந்த வேத அதிகாரத்திலே நாம் காண முடியும். உதாரணமா முதல் 24 அதிகாரங்கள் சாலமோன் எழுதினார் என்றும் 25 29 அதிகாரங்கள் எசேக்கியாவின் மனுஷர்கள் இதை எழுதினார்கள் என்றும் 30 அதிகாரம் ஆகூர் எழுதினார் என்றும் 31 அதிகாரம் லேமுவேல் எழுதினார் என்றும் நம்பப்படுகிறது. சரி, சாலமோன் தன் வாழ்வில் பல நீதிமொழிகளை அந்த பழமொழிகளை அவன் சொல்லி இருக்கிறார். நிறைய அறிவுரைகளை அவர் சொல்லி இருக்கிறார். இந்த நீதிமொழிகளில் மட்டுமல்ல, பிரசங்கியில நம்ம பார்த்தா கூட பல அறிவுரைகள் தன் வாழ்வில் அவர் என்னவெல்லாம் செய்தாரோ அதெல்லாம் மனதுக்கு சஞ்சலமும் மாயையுமாக இருக்கிறது, தேவனுக்கு பயப்படுதலே மாயை இல்லாதது என்ற காரியங்களை அங்கே சொல்லுகிறதை நாம் காண முடியும். சரி, இப்ப இந்த நீதிமொழிகளில் அநேக அறிவுரைகளை நாம் பார்க்கலாம். எனவே இந்த புத்தகம் அறிவுரைகளின் புத்தகம் என்று கூட அழைக்கப்படுகின்றது. அது மட்டுமல்ல, இந்த புத்தகத்தில் சாலமோன் பேசிய அந்த அறிவுரைகள் புதிய ஏற்பாட்டில் பல புத்தகங்களில் மேற்கோள் காட்டப்படுகிறதை நாம் காண முடியும். பேதுருவில் அதை நாம் காணலாம், யாக்கோபில் அதை நாம் காணலாம். இப்படி பல புத்தகங்கள் இந்த நீதிமொழிகளில் இருந்துதானே மேற்கோள்கள் காட்டப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்தில் பொதுவாக நான் பார்க்கும்போது ஞானம் அப்படின்ற வார்த்தை தான் இதனுடைய திறவுகோல் வார்த்தையாக கருப்பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. So the book tells a story. It is a picture of a young man starting out in life. His first lesson is given in chapter 1 verse 7. அதாவது ஒரு மாணவனுக்கும் அவனுக்கு இருக்கின்றதான கிடைக்கின்ற ஞானத்திற்கும் ஒப்புமைப்படுத்தி தான் இந்த நீதிமொழிகளை அவர் பேசுகிறதை நாம் காண முடியும். அது மட்டுமல்ல, there are 2 schools, 2 விதமான பள்ளிக்கூடங்கள். ஒன்று என்ன அப்படின்னா, one is the school of wisdom, ஞானத்தை சார்ந்த பள்ளிக்கூடம். இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா the school of fools, so முட்டாள்களை குறித்ததான ஒரு பள்ளிக்கூடம். அப்ப நாம் நீதிமொழிகளை படிக்கும் போது இந்த 2 வார்த்தைகள் திரும்ப திரும்ப பயன்படுத்தப்படுகிறதை நாம் காண முடியும். ஆனால் சாலமோனுடைய விருப்பம் என்ன அப்படின்னா, உண்மையான ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். சரி, இந்த ஒரு கருத்தில் தான் இந்த புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார். சரி, இந்த நீதிமொழிகளில் பல தலைப்புகளின் கீழே சாலமோன் பேசுகிறார். பல தலைப்புகள் இதில் பேசப்படுகிறதை நாம் காணலாம். முதலாவதாக, அதாவது யூத் அண்ட் டிசிப்ளின், வாலிபர்களை குறித்தும் ஒழுக்கத்தை குறித்தும் இந்த புத்தகம் பேசுகிறதை நாம் பார்க்கலாம். அப்புறம் பிசினஸ் மேட்டர்ஸ், அதாவது வணிகம், வியாபாரம், அதை குறித்து இந்த புத்தகம் பேசுகிறது. இட் ஸ்பீக்ஸ் அபவுட் தி மேரேஜ், திருமணத்தை பற்றி இது பேசுகிறது. இட் ஸ்பீக்ஸ் அபவுட் தி இம்மோராலிட்டி, அதாவது வேசித்தனம் கூடாது, அது பாவம், அப்படி செய்யக்கூடாது என்பதை இது பேசுகிறது. அப்புறம் ஈவில் கம்பேனியன்ஸ், அதாவது தவறான கெட்ட தீய நண்பர்களோடு நாம் இணையக்கூடாது என்று சொல்லுகிறது. ஞானம், விஸ்டம், இதை பற்றி பேசுகிறது. ஃப்ரெண்ட்ஷிப், நண்பர்களை குறித்து இந்த புத்தகம் பேசுகிறது. அது மட்டுமல்ல, வேர்ட்ஸ் அண்ட் தி டங், நாம் பேசக்கூடிய வார்த்தைகள், அப்புறம் நம்முடைய நாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அபவுட் தி லேசினஸ், சோம்பேறி, இப்படி பல தலைப்புகளின் கீழ் இந்த புத்தகம் பேசக்கூடியதாக இருக்கிறது. சரி, இன்றைக்கு நான் சொல்ல போகிற விஷயத்துக்கு நாம் வரலாம். நான் உங்களுக்கு இந்த புத்தகத்திலிருந்து சொல்லக்கூடிய விஷயம், இந்த புத்தகத்தில் வரக்கூடிய சில எச்சரிப்புகளை மட்டும், அந்த எச்சரிப்பின் வார்த்தைகள் சாலமோன் என்ன சொல்லுகிறார் என்பதை மட்டும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். முதலாவது,
நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 27வது வசனம். நீதிமொழிகள் 19:27 அவர் சொல்லக்கூடிய எச்சரிப்பு என்ன அப்படின்னா, கேளாதே, do not hear, கேளாதே என்ற எச்சரிப்பு. சரி, எண்ணத்தை கேட்க கூடாதாம். வாசிக்கிறேன் பாருங்கள். என் மகனே, அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகச் செய்யும் போதகங்களை நீ கேளாதே. மிக அருமையான ஒரு எச்சரிப்பு. அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு அதை விட்டு விலகச் செய்யும் போதகங்களை நீ கேளாதே. இரண்டாவது எச்சரிப்பு, நினையாதே என்று சொல்லுகிற நினையாதே. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் நாம் அதை காண முடிகிறது. என்ன நினையாதே? அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாதே. மற்றவர்களுக்கு விரோதமாக தீங்கு நினையாதே. இது இரண்டாவது எச்சரிப்பை அவர் சொல்லுகிறார். அடுத்ததாக அவர் சொல்லக்கூடிய எச்சரிப்பு பாருங்க, எண்ணாதே என்றதான ஒரு எச்சரிப்பை சொல்லுகிறார். எண்ணாதே, அதை நாம் எங்கே காண்கிறோம்? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த 2 வசனங்களை நீங்கள் கவனியுங்கள். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அடுத்த எச்சரிப்பு பாருங்க, அந்த எண்ணாதே எது? நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. இது 3வது எச்சரிப்பு இங்கே வருகிறதை நாம் காணலாம். 4வது சொல்லக்கூடிய எச்சரிப்பு, பேசாதே என்று சொல்லுகிறார். பேசாதே. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 28வது வசனம். அங்கே என்ன வாசிக்கிறோம்? நியாயமின்றி பிறனுக்கு விரோதமாய் சாட்சியாக ஏற்படாதே, உன் உதடுகளினால் வஞ்சகம் பேசாதே. மற்றவர்களை குறித்த தவறான பேச்சுக்கள், வஞ்சகத்தன்மையோடு உள்ள பேச்சுக்கள் நாம் பேசக்கூடாது என்று சொல்லுங்க. அடுத்த எச்சரிப்பை பாருங்கள், சாராதே என்று சொல்லுகிறார். சாராதே. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? உன் சுய புத்தியை சாராதே என்று சொல்லுகிறார். இது அடுத்த ஒரு எச்சரிப்பை சொல்லுகிறார். அடுத்த எச்சரிப்பு, விடாதே என்று சொல்லுங்க. விடாதே. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 13வது வசனம் என்ன வாசிக்கிறோம்? பிள்ளையை தண்டியாமல் விடாதே. பெற்றோர்கள் பிள்ளைகள் தவறு செய்யும் போது அவர்களை நாம் தண்டிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நீதிமொழிகள் 23:17 என்ன வாசிக்கிறோம்? உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே என்ற எச்சரிப்பை இங்கே நான் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம், புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே. சோ இவைகளை எல்லாம் நாம் விடக்கூடாது, விட்டுவிடக்கூடாது என்ற எச்சரிப்பை இங்கே நாம் வாசிக்கிறோம். சரி, அடுத்து தள்ளாதே என்ற ஒரு எச்சரிப்பை சொல்லுகிறார். தள்ளாதே. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நம் எல்லோருக்கும் தெரிந்ததுதான். என் மகனே, உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. இதுவும் கூட அருமையான ஒரு எச்சரிப்பு தான். அடுத்த எச்சரிப்பை நாம் வாசிக்கிறோம், கொல்லாதே என்ற ஒரு எச்சரிப்பு. பிரசங்கியில் அதை நாம் வாசிக்கிறோம். பிரசங்கி 7:9 என்ன சொல்லுகிறார்? உன் மனதில் சீக்கிரம் கோபம் கொள்ளாதே. நீதிமொழிகள் 24:1 பொல்லாத மனுஷர் மேல் பொறாமை கொள்ளாதே. நீதிமொழிகள் 3:31 கொடுமையுள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே. நீதிமொழிகள் 23:10 திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்துக் கொள்ளாதே. இதுவும் கூட எச்சரிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த எச்சரிப்பு பாருங்கள், டு நாட் வாக், நடவாதே என்று சொல்லுகிறார். எங்கே நடக்கக்கூடாது? நீதிமொழிகள் 4:14 வாசிக்கிறோம், தீயோருடைய வழியில் நடவாதே. தீயோருடைய வழியில் நடவாதே என்று சொல்லுகிறார். நீதிமொழிகள் 22:24 உக்கிரமம் உள்ள மனுஷனோட நடவாதே. அடுத்த எச்சரிப்பை பாருங்கள், விரும்பாதே. விரும்பாதே. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 13வது வசனம் என்ன? இந்த வார்த்தை நமக்கு நாம் விரும்பாத ஒரு வார்த்தையாக இருக்கிறது. என்ன? தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய். அதை நீதிமொழிகள் 20:13 நாம் வாசிக்கிறோம். கடைசியாக அநேக எச்சரிப்புகள் உண்டு. அதில் சில எச்சரிப்புகள் மட்டும்தான் நாம் சிந்தித்து வருகிறோம். கடைசியாக நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில்
சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. சரி, அன்றைக்கு சாலமன் சொன்னதான இந்த அறிவுரைகள் இன்றைக்கு நமக்கும் பொருத்தமானதாக இருக்கு. வேதத்தில் பல எச்சரிப்புகளை நாம் பார்க்கிறோம். இது எதற்காக? நாம் அந்த எச்சரிப்புகளை கேட்டு தவறான சூழ்நிலைக்கு நாம் சென்றுவிடக் கூடாது என்பதற்காகவும், நாம் இன்னும் அதிகமாய் தேவனிடத்தில் நெருங்கி சேரவும், அவருடைய எச்சரிப்பை நாம் உணர்ந்து அவருக்கு மகிமையாக வாழவும் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. எனவே இந்த எச்சரிப்புகளை நீங்களும் நானும் உணர்ந்து அதன்படி வாழ ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.